பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள். If we close our eyes to sin in our lives, we don't see ourselves as sinners, and if we don't see ourselves as sinners, we don't feel a personal need for Jesus. நம் வாழ்வில் பாவத்துக்கு நாம் கண்களை மூடிக்கொண்டால் நாம் பாவிகள் என்பதை உணர மாட்டோம். நாம் பாவிகள் என்ற உணர்வு இல்லையெனில் இயேசுவின் பால் நமக்கு தனித்துவமான தேவை எழாது. We want Jesus. இயேசு நமக்கு வேண்டும். அவர் நம்முடைய அன்பு நண்பராக, தோழராக, ஆயனாக, அரசனாக விளங்குகின்றார் பல வகைகளிலே. ஆகவே அதை உணரும் பொழுதுதான், இயேசுவின் தேவை உணரும் பொழுதுதான் அவருடைய மகிமை நமக்கு புலப்படும். எனக்கு எதுவும் தேவையில்லை என்று இருமாப்பு கொள்பவர்களுக்கு எதுவும் இருக்காது. எனக்கு எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஆட்பலம், படைபலம் என்று பல வகையில் இருக்கிறது, எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஆகவே கடவுளும் வேண்டாம், கோயிலும் வேண்டாம், குளமும் வேண்டாம் என்று இருப்பவர்களும் உண்டு. மமதையினால், ஆணவ செருக்கினால், பெரிய பணக்காரர்கள் என்று கூட அல்ல, சாதாரணமாக இருப்பவர்கள் கூட ஒரு வீம்பினாலே இந்த கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் ஒரு பக்கத்தில் இப்படி வீம்பு பிடித்தவர்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அனைத்துக்கும் ஆதி காரணமாக இருப்பவர் இறைவன் என்பதிலே ஒரு சாதாரணமான மனித இயல்பு நம்மை அதற்கு இட்டு செல்லுகிறது. விளையாட்டாக பிள்ளைங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் என்ன சொல்லி ஆகணும், ஏதாவது ஒன்று முதலில் இருக்க வேண்டும், அல்லது கடவுள் கோழியும் முட்டையும் சேர்ந்து படைத்திருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு செல்வோம். அந்த முடிவு இறைவனை சுட்டி காட்டுகிறது. அதே போன்று மனிதர்களாகிய நாம் பலவீனம் உள்ளவர்கள். நிச்சயமாக இந்த பலவீனத்தில் நமக்கு ஊன்றுகோலாக இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 அருளப்பர் 1 ஜான் 1 அதிகாரம் 10 If we say that we have never sinned, we make a liar out of God, and his word has no place in us. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் கடவுளை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். அன்புலகம் படைத்திடுவோம் என்ற திருவழிபாட்டு பாடலிலே இறைவனை அன்பு செய்தேன் என்று சொல்லி அயலான் அன்பை மறந்தால் நான் ஒரு பொய்யன், நான் பாவமே செய்யவில்லை என்பவனும் பொய்யன் ஆவான். ஆகவே நம்முடைய பலவீனத்தையும் பாவத்தையும் உணரும் பொழுதுதான் நம்முடைய தகுதியின்மையை உணர முடியும். இதை புனித ராயப்பர் தெள்ளத் தெளிவாக காட்டுவார். இந்த மீன்பாட்டின் மிகுதியிலே ஆச்சரியப்பட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார். ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் கடலில் வலையை வீசுங்கள் என்று சொன்னார். இரவு முழுவதும் பாடுபட்டு ஒரு மீனும் கிடைக்காத நிலையிலே இவர்கள் எல்லாம் பிறப்பிலிருந்தே மீனவர்களாக இருந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதை தெரிந்திருந்தும் உம்முடைய வார்த்தையை நம்பி வலையை வீசுகிறோம் என்று வீசினார்கள். கிடைத்த மீன்பாடு 1, 2 அல்ல, மாறாக 2 படகுகள் நிறைய, படகுகள் மூழ்கும் வரைக்கும் மீன்பாட்டை கண்டவர்
உடனடியாக அவருக்கு வந்தது உலகத்தினுடைய லாப நோக்கம் அல்ல. ஆஹா, இன்றைக்கு எவ்வளவு காசு பண்ண போகிறோம், எவ்வளவு காசை சேர்த்து வைத்து இன்னும் ஒரு வாரத்திற்கு கடலுக்கு நாம் வர வேண்டாம், இந்த காசை வைத்து கொண்டு வாழலாம் என்று எண்ணவில்லை. உடனடியாக அவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும். நீர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், உம்முடைய வார்த்தையினால் இப்படி நிகழ்கிறது. ஆகவே உம்மோடு சேர்ந்து சரிசமமாக நாங்கள் இருக்கிறோமே, என்னை விட்டு அகலும் என்று சொன்ன வார்த்தைகள் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்ததினால். அதே போன்று நாம் வல்லமை அற்றவர்கள் என்பதை உணரும் பொழுது இந்த வார்த்தைகளும் இந்த இயல்பும் வெளிப்படும். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக நிலாவில் காலடி வைத்த பொழுது அங்கிருந்து திரும்பி உலகத்தை பார்க்கிறான், பூமியை பார்க்கிறான். பூமியை பார்க்கும் பொழுது முதல் மனிதன் இந்த பூமியானது வண்ண கலவையாக ஒரு கோலமாக தெரிவதை பார்க்கிறான். எங்கெல்லாம் தண்ணீரோ அங்கு நீல நிறம், நீண்ட சகாரா பாலைவனம் மஞ்சள் நிறம், பச்சை செடி கொடிகள் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் பச்சை நிறமாக, இப்படி பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு கோலத்தை பார்த்த மனிதன் உடனே தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதம் 8 அவன் உதடுகள் முணுமுணுக்கின்றன. ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், நீர் எவ்வளவோ வல்லமையுள்ளவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம். You are a mighty God. What is man that you should mind him of? என்று இந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து பிரமிப்போடு எழுவது கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய இரக்கத்தையும் பார்க்கும் பொழுது இயல்பாக வரக்கூடியது. ஆகவே மனிதர்களாகிய நாம் இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை உணர்தல் வேண்டும். Whoever is kind to the poor is lending to Yahweh, who will repay him the kindness done. பழமொழியாகவும் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார். இன்று காலையிலே இந்த ஃபேஸ்புக் முகநூல் இவைகளை பார்த்து வருவேன். ஒரு சிலர் தங்களுடைய ஜெப தேவைகளை அதில் தெரிவிப்பார்கள் அல்லது திருப்பலி கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு கருத்து, அருமையான கருத்து ஒருவர் அனுப்பியிருந்தார். வழக்கமாக இந்த எஸ்எம்எஸ் அனுப்பும்போது டு கெட் டு டிஓ போடுறதுக்கு பதிலாக 2 போட்டு டு கெட் டு கிவ், இது ரெண்டும் ப்ராப்ளம்ஸ். அதை டபுள் ஆக்குங்கள், ப்ராப்ளம் சால்வ். ஃபோர் கெட் ஃபோர் கிவ் அப்படின்னா ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். அந்த மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து டு கெட் டு கிவ் ப்ராப்ளம்ஸ், ஃபர்கெட் ஃபர்கிவ் 4 போய் நோட்டில் எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபாதர் எங்களுக்கு சொன்னார், டு கெட் டு கிவ் ப்ராப்ளம்ஸ், ஃபோர் கெட் ஃபோர் கிவ், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் சொல்யூஷன்ஸ். ஆகவே இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த மன்னிப்பு, மறத்தல் இவைகள் நிச்சயமாக நமக்கு இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக தருகிறது. Feed the man dying of hunger, because if you have not fed him, you have killed him. பசியால் இறப்பவனுக்கு புசிக்க கொடு, புசிக்க அவனுக்கு கொடுக்காவிட்டால் நீ அவனை கொன்று விட்டாய். அதே போன்று யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நாம் அந்த நேரத்திலே உதவ வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி, என் மீது அன்பு கொண்ட ஒரு பாட்டி, அவ்வப்பொழுது ஃபோன் செய்து கொண்டிருப்பார்கள். என்னை கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள். தொலைக்காட்சியில் பார்த்து
அவர்கள் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார்கள். உடனடியாக எனக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு நிறைய வேலை, என்னால் போக முடியவில்லை. இறுதியாக அவரை போய் சந்திக்க எனக்கு நேரம் கிடைத்தது இரவு 9 மணிக்கு மேலே. இரவு 9 மணிக்கு மேலே போய் அவரை பார்த்தேன். அவர் இனம் கண்டு கொண்டார், பேச முடியவில்லை. அவருடைய இறுதி வேலை போலும் எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் எனக்கு செய்தி வருகிறது, அவர் இறந்து விட்டார் என்று. உடனே எனக்கு என்ன ஏற்பட்டது? நல்ல வேளை அந்த பாட்டியை போய் நான் பார்த்தேன், சாவதற்கு முன்னால் பார்த்தேன். இல்லையென்றால் எனது மனது குற்ற உணர்வினால் ஐயோ போக முடியவில்லையே, ஐயோ அவர்களை பார்க்க முடியவில்லையே என்று துடித்து கொண்டிருக்கும் அல்லவா. இதைத்தான் பசியால் இறப்பவனுக்கு புசிக்க கொடு, புசிக்க அவனுக்கு கொடுக்காவிட்டால் நீ அவனை கொன்று விட்டாய் என்பது வெறும் சாப்பாடு உணவு மட்டுமல்ல. அவர்களுக்கு தேவையான சந்திப்போ அல்லது நேரத்தில் உதவுவதோ நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஒரு குருவானவரை பற்றி சொன்னான். எனக்கு அந்த குருவானவரை பிடிக்காது. ஏன்பா அப்படி சொல்கிறேன்? நான் என் தந்தை இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவரிடம் போய் இறுதி அருட்சாதனத்துக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். அப்போ அவர் டிவியில் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தார். சொன்னார், நீ போ, இந்த ஓவர் முடிஞ்சோன்னே நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஓவர் முடிஞ்சு அவர் வந்தோடனே அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஓவர் ஆகிட்டார். ஆகவே சரியான நேரத்தில் போகவில்லை, சரியான நேரத்தில் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் அது ஒரு பெரும் குறையாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு வடுவாகவும் இருக்கும். அது பசியோ உணவோ சந்திப்போ தேவையானவைகளை கொடுக்க வேண்டியதோ கொடுக்க வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். What follows us in our deathbed is our good works. May we spend our life in doing good. நமது மரணப்படுக்கையில் நம்மை பின்தொடர்வது நம் நற்செயல்களே. நன்மை செய்வதில் நம் வாழ்வை தொடர்வோம். நன்மைத்தனமானது இன்னும் அதிகமாக மெலிந்து கொண்டே இருக்க வேண்டும். God has made you weak to give his own power. Saint Augustine. இரக்கம் விரும்பும் இறைவன் நானே, பலியில் விருப்பம் எனக்கில்லையே, மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே என்று ஆராதனை பாடலிலும் பாடினோம். ஆக இறைவனுக்கு மகிழ்ச்சி தருவது நம்முடைய மனம் திரும்புதல். Our hearts are cold. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, our Savior, let us now come to you. Our hearts are cold, Lord. Warm them with your selfless love. Our hearts are sinful. Cleanse them with your precious blood. மீட்பராகிய இயேசுவே, நாங்கள் இப்பொழுது உம்மிடம் வருகிறோம். குளிர்ந்த எம் இதயத்தை தன்னலமற்ற உம் அன்பினால் பற்றி எரியச் செய்யும். பாவக்கரை படிந்த எம் இதயத்தை விலை மதிப்பற்ற உம் இரத்தத்தால் கழுவும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.